திரு குமார், உங்களுடைய கருத்தை வைங்களேன். இன்றைக்கு நேற்று உள்துறை அமைச்சர் தாக்கல் பண்ண 130வது அமெண்ட்மெண்ட் வந்து சுதந்திர இந்தியாவில் ஒரு வரலாற்று ரெக்கார்ட் பிரேக் என்று தான் நான் சொல்லணும். ஏன்னா வருமுன் தடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை இருக்குது. இது வந்த பிறவாக தடுப்போன்னு பண்ணியிருக்காங்க. வருமுன் தடுக்கிற நடவடிக்கைன்னா என்னது? நான் அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டேன். இது சுதந்திரத்துக்கு முன்னால் இந்தியாவில் வந்து தியாகிகள் இருந்தாங்க, தன்னலமற்ற தியாகம் செய்தவர்கள் பல கட்சிகள் இருந்தாங்க, நாட்டுக்காக உழைத்தாங்க, சொத்து சுகத்தை இழந்தாங்க, உயிர் தியாகம் பண்ணாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. சுதந்திரம் வந்த உடனே முந்த்ரா ஸ்கேண்டல் வந்துட்டுது. முந்த்ரா, டிடி கிருஷ்ணமாச்சாரி, ஏஆர் அந்துலே, பிசி சேத்தி, வரிசையாக நான் அதெல்லாம் பட்டியலிட்டு ஓரா கமிட்டி ரிப்போர்ட்டை பட்டியலிட்டு உச்சநீதிமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 8 and 9, செக்ஷன் 8 என்ன சொல்கிறது? டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்கிறது. 9 என்ன சொல்கிறது? டிஸ்லாயலிட்டியே சொல்கிறது. இந்த ரெண்டுலேயுமே வர்றது என்னென்னா, தண்டனை தேச துரோக குற்றத்தில் ஈடுபட்டவங்க தண்டனை காலத்திலிருந்து 6 வருஷத்துக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடாது, பாக்கி எல்லா குற்றமும் அதில் கவர் ஆகாதுங்கிற மாதிரி அந்த சட்டம் இருந்தது. அதை உடைக்கிறதுக்காக, அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணுங்கிறதுக்காக நான் உச்சநீதிமன்றத்தில் 98 வழக்கு போட்டேன். அந்த வழக்கு 2-3 நாள் விசாரணைக்கு வந்து இன்றைக்கி நீதிபதிகள் கூப்பிட்டு கேட்குற மாதிரி தலையிடுற மாதிரிலாம் அன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி அரசாங்கத்தை பார்த்து நீதிமன்றங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுக்கணுன்னா 15-100 தடவை யோசித்து கொடுக்குற காலம் அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி அரசாங்கம் நீதித்துறையை பார்த்து பயப்படுற மாதிரி மாறி இருக்குது இப்போ நிலைமை. அந்த சூழலில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நாங்கள் இது ஏற்புடையதாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இதை வந்து நாங்கள் இதில் சட்ட திருத்தத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் தலையிட முடியாது, நாங்கள் ஸ்ட்ரைக் டவுன் தான் கேட்டிருந்தோம். ஆனால் அவங்க என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் வந்து யூ அப்ரோச் டு லா மேக்கிங் பாடி, ஸோ திஸ் கேஸ் இஸ் டிஸ்மிஸ், நாங்கள் இதில் எதுவுமே தலையிடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை புக்கா போட்டு எல்லாத்துக்கும், எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா அமைப்புகளுக்கும், எல்லா வழக்கறிஞர், எல்லா கவர்மெண்ட்டு, எல்லா மாநில அரசு எல்லாத்துக்கும் கொடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸ்லாம் 50 காப்பிக்கு மேலே வாங்கிட்டாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் அது விவாதத்துக்கு கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ்னு கொஞ்சம் நாளைக்கு குடியரசுத் தலைவர் உரை அன்னைக்கு வரும், சுதந்திர தினத்தன்னைக்கு வரும். நாட்டில் குற்றவாளிகள், கிரிமினல்களும் குற்றவாளிகளும் ஊழலும் மலிந்து கிடக்கிறது அப்படின்னு அறிக்கையில் வருமே தவிர தீர்வு கிடைக்காமல் இருந்தது. அதையும் சேர்த்து பண்ணியிருக்கணும். அதுக்கு இப்போ அடுத்த ஸ்டெப் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 8 அந்த ஸ்கோப் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சூட்டபுளாக இந்த மாதிரி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான் மக்கள் பிரதிநிதியாக வரணும். சந்தேகம் இருந்தாலே இருக்கட்டுமே, 140 கோடி மக்களில் ஒருத்தர் சந்தேகமாக இருந்தால் நல்ல ஜென்யூனாக வரட்டும். அந்த மாதிரி மாற்றணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கி தப்பு பண்ணி 30 நாளுக்கு மேலே உள்ளே இருந்தால் அவங்கள வந்து பதவியில் நீடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி, ரொம்ப சரியானது. ரொம்ப, அதாவது இது ஃபஸ்ட் எய்டு. கொதிக்கிற பதினியில் கப்பி முத்து போட்டால் அமுங்கும்ல, அந்த வேலையை தான் இது செய்ய முடியும். 30 நாள் அவர் உள்ளே இருந்துட்டு திரும்ப அவர் ஜென்யூன், அவர் எஃப்ஐஆர் ஜாமீன் கிடச்சிட்டுதுன்னா அப்புறம் அவர் இருக்கலாங்கிற மாதிரி தான் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை எதுக்குறாங்க பாருங்கள். அவங்கள வந்து பூதா கண்ணாடி வச்சு பாருங்களேன், அவங்கள வந்து நீங்கள் கிளாஸ் வச்சு பாருங்கள், அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும். அப்போ இதை எதிர்த்தா பிரதமரையும் உள்ள இன்வால்வ் பண்ணணும். பண்ணிருங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு, இன்சர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. வாஜ்பாய் இருக்கும்போது இந்த சர்ச்சை வந்தது. வாஜ்பாய் இருக்கும்போது இது வந்து விவாதம் நடந்து இப்போ கடைசியில் அது நிறுத்தப்பட்ட ஒரு சமாச்சாரம் இது. அதை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது நாட்டு நன்மைக்காக, மக்கள் நன்மைக்காக கொண்டு வந்திருக்காங்க. திருடர்கள் நன்மைக்காக இதை எதுக்கக்கூடாது. திருட்டுத்தனம் பண்ணுறவங்களும், திருட்டுத்தனத்தை பாதுகாக்கிறவங்களும், திருட்டுத்தனத்தை ஊக்குவிக்கிறவங்களும் தவிர வேறு யாரும் இதை தடுக்க முடியாது. நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தையில் ஒரு முக்கியமான இருக்குது, திருடர்களை பாதுகாக்கக்கூடாதுன்னு சொன்னால். இப்போ அதைத்தான் திரு பாலு அவர்கள் கேட்டார்கள். அஜித் பவார் போன்றவர்கள் மிகப்பெரிய, உங்கள் வார்த்தையில் அப்படிப்பட்ட ஒருத்தர், ராணே போன்றவர்கள், புஜ்பால் போன்றவர்கள், பிரபுல் பட்டேல் போன்றவர்கள், ஆசாமில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள், அதை அனைவரையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அனைத்தும் பதவியும் கொடுத்து கொண்டு கான்ஸ்டியூஷன் பாடியாக முதலமைச்சராகவும் துணை முதல்வராக இருந்து கொண்டு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஏற்கனவே நான் சொன்னது போல சட்டத்தில் நான் சொன்ன தேச துரோக வழக்கை தவிர பாக்கி வழக்குகளில் இருக்கிறவங்க தண்டனை காலத்திலேருந்து 6 வருஷத்துக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு இருக்கிறத தவிர அது வரைக்கும் அவங்க ஜென்யூனாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அஜித் பவார் வழக்கில் அவர் மேலே விசாரணை என்கொயரி போட்டாங்க, தேவையான ஆதாரங்கள் கிடைக்கலன்னு உடனே அவங்கள விட்டுட்டாங்க. அவங்க கிளீன்னு அவங்க சொல்ல முடியாது, அது நீதிமன்றம் தான் சொல்லணும். கிளீனுங்கிறது நீதிமன்றம் சொன்னால் இது அவருக்கும் பொருந்தும், இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே பொருந்தும்.
பிரதமருக்கே பொருந்துங்கும் போது அஜித் இப்போ பவாருக்கு என்னன்னா பொருந்தாதா? நீங்க சொன்னது கரெக்ட். நீதிமன்றத்தில் இருக்கு, ஜுடிஷியல் இருக்கு, இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம், இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். அது ஒரு பக்கம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்திற்கு அப்பார் உள்ளவனவர்களை ஏன் பாஜக இவ்வளவு மாரல் கோடை கொண்டு வர்றவங்கள பக்கத்தில் சேர்க்குறாங்க கூட்டணி? சார் சந்தேகம் சட்டம் அப்படித்தானே இருக்கு. சட்டத்தை விடுங்க, நான் சட்டத்தை பேசல. இல்ல. பாரதிய ஜனதா இவ்வளவு மோசமான ஊழல் பேர்வழிகளை தாங்களுக்கு சாதகமாக கூட்டணி அமைக்க சேர்த்து கொண்டு பேசுறது கண்ணாடி கூண்டுக்குள்ள கல்லெறிவது. சட்டம் இப்பதான் அவங்க என்ன பண்ணிருக்கு, இப்பதான் எல்லாரையும் உள்ள அடங்கி யாரா இருந்தாலும் 30 நாள் உள்ள போனா அந்த டைம்ல அவங்களுக்கு கிடையாதுங்கிறத இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. இது பிரதமருக்கும் பொருந்தும், முதலமைச்சருக்கும் பொருந்தும். பல முதலமைச்சர்கள் பல அமைச்சர்கள் அதில் சிக்குவாங்கங்கிறது தான் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கல்கத்தாவில் மேற்கு வங்கத்தில் பல பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் பல பேருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் அதில் உள்ள வந்துருங்கிறது தான் இவங்க இரண்ட பிஜேபியில் யாருமே இல்லைன்னா அதையும் சேர்த்து விட்டுடுங்க. எல்லாரும் யாராக இருந்தாலும் தான் சார், யாராக இருந்தாலும் சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இல்லை, நல்லாருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும். அது இந்த சட்டம் சரியானது, மக்களுக்கானது. மக்கள் தான் ரெஸ்பான்ஸ், மக்களுடைய சொத்துக்கள் தான் சூறையாடப்படுது. இந்த ஊழல் எங்கிறது? ஊழல் இவங்க வெளிநாட்டு தான் கொண்டு வராங்க. இந்த நாட்டோட நம்மளோட பணத்தை தான் இவங்க ஊழல் பண்றாங்க. நீங்க ரொம்ப ஒரு காந்தியவாதியாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு. கண்டிப்பா 30 வருஷத்துக்கு முன்ன கேஸ் போட்டிருக்கேன் சார். இதுதான் இந்த நாட்டில் பிரச்சனை. தலைவலிக்கு காரணமே என்னன்னா தவறான புரிதல், சட்டத்தின் நோக்கத்தை, சட்டத்தினுடைய அந்த 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 சட்டத்தினுடைய ஆன்மாவை புரியாம, நுழைஞ்சுக்கிட்டு சட்டத்தினுடைய ஆன்மாவை என்னன்னு புரிஞ்சுக்காம, சட்டத்தினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்காம அதை இப்படி சொன்னா அப்படி எப்படி வெளியே இருக்கிற வரைக்கும் இவர் மேல கோர்ட் தண்டனை கொடுக்குற வரைக்கும் இவர் ஜென்யூன் தானே, இவர் ஓட்டு போடலாம், அப்போ ஏன் இவருக்கு கூட இந்த வாதமே தப்பு. 140 கோடி மக்கள் இருக்காங்க. சுஃபியான் இல்லைன்னா சார் இருக்காரு, அவர் இல்லைன்னா இவர் இருக்காரு, நான் இருக்கேன். யாருக்கு நல்லா இருக்கு ஒரு வேலைன்னு அப்படித்தானே கொடுக்குறோம். அரசாங்கத்தில் வேலை பார்த்தவனுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டா 5 ரூபா 50 ரூபா லஞ்சம் வாங்கிட்டானா உள்ள போடுறோம் இல்லையா, வேலை போகுது இல்லையா? நீ மட்டும் கோடி அடிச்சுட்டு எப்படி இருக்க முடியும்? வெரி குட். அதாவது அன்பு சகோதரர் வேலுச்சாமி சொன்ன முதல்ல சார் அதை சொல்லிட்டார். அதுக்கு பதில் அவர் கைது செய்யப்படுறதுக்கு முன்னையே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் வழக்கை சந்தித்தார். ஜென்யூன் ஆனதுக்கு பிறகு, கேஸ் விடுதலை ஆன பிறகு அவர் திரும்ப ஜாயின் பண்ணார். அமித்ஷாவுடைய அவர் சொன்னது அமித்ஷாவை தான். அமித்ஷாவுடைய இது சொராபுதீனுடைய ஃபேக் என்கவுண்டர், ஆமாம், அதில் அவர் சம்மந்தப்படலைங்கிறது அவருடைய தரப்பு. இருந்தாலும் கூட நான் கோர்ட்டு போலீஸை போய் சந்தித்து ஜெயிலுக்கு போகிறதோ நான் வாரணும், அதெல்லாம் வேறு விஷயம். நான் நிரபராதின்னு நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணார். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இது சும்மா ஓட்டுறதுக்காக பயன்படுத்துறது, சும்மா ஒரு அலங்காரத்துக்காக பேசுறது. அது இன்னைக்கு திருச்சியிலேருந்து ரொம்ப ரத்தின சுருக்கமான கருத்துக்களோடு அமர்ந்துட்டார். ஆமாம். இப்போ அவர் முன்ன ஒரு கருத்து சொன்னார். ஒவ்வொரு கோர்ட்டில் ஒவ்வொரு வகையான தீர்ப்பு வருது, அது எப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ அந்த டைம் கையை காமிச்சிட்டிங்க நீங்கள். சரி, அது ஒரு கேஸுனா இப்போ ட்ரையல் கோர்ட் இருக்குது. ட்ரையல் கோர்ட்டில் தான் ஒரு வழக்கு விசாரிக்கப்படும். அக்கு வேறு ஆணி வேறு விசாரிக்கிறது ட்ரையல் கோர்ட்டில் தான். அப்புறம் அது ஒரு தீர்ப்பை கொடுக்கும். அந்த தீர்ப்பில் வாதிக்கோ பிரதிவாதிக்கோ சாதகமாக பாதகமாக வந்தால் அடுத்தால ஒரு கோர்ட்டுக்கு, மேல் கோர்ட்டுக்கு, இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகும், அப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போகும், சுப்ரீம் கோர்ட் போகும். எல்லா தீர்ப்புலையும் யாருக்கோ ஒருத்தர் நமக்கு இந்த வகையில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த அந்த சட்ட அந்த 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 குறைபாடுகளை மேல் கோர்ட்டில் ஹைலைட் பண்ணுவாங்க வழக்கறிஞர்கள். பண்ணும்போது அவங்க அதை சரியாக இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு தான் தீர்ப்பு மாறுறது. ஆக நீதி எப்படியும் நிலைநாட்டணுங்கிறது தான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம். அந்த சோல் ஆஃப் லா அப்படின்னு சொன்னால் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறத நோக்கம். அதனால தான் 4 ஸ்லாப்பாக வச்சுருக்காங்க. எந்த இடத்துல ஒரு இடத்துல நீதி நிலைநாட்டப்படணுங்கிறது தான். அதனால ராஜீவ்காந்தி கொலை அப்படிதான் நடந்தது. அதான் 26 பேருக்கு தூக்கு, நவநீதம் கோர்ட்ல 26 பேருக்கு தூக்கு. அதான் அவங்களுக்கு பவர் இருக்கு சார். அவங்களுக்கு அதுக்கு நீதிபதிகளுக்கு அந்த இந்த குற்றம் இவ்வளவு வேண்டாம். இல்ல அது கரெக்ட் தான். அது கரெக்ட் தான். இல்லை அதாவது நீதித்துறைக்கு அவங்க எடுக்கிற முடிவு, அதுக்கப்புறம் அவங்கள கேட்கவே முடியாது. அந்த மாதிரி தான் சட்டமே அப்படி தான் இருக்கிறது. உலகப்புறம் அப்படி தான் இருக்குது, இங்கே மட்டும் இல்லை. அது நீதிபதிகளுடைய அவங்களுடைய விசேஷ பவர். அவங்க இதுதான் சரியான சட்ட கல்வெட்டு சாசனம் இல்லை சார்.
அதுல சந்தேகத்தை கேட்கிற உங்களுக்கு தெரிஞ்சா தெரியும் சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. நான் கேட்டது நியாயமா இல்லையா? என்னது அது சரியா தப்பா? இல்ல, என்ன ஒரே வழக்கு, உலகமே பார்த்த வழக்கு. அதுல ஒரு கோர்ட்ல ஒண்ணு, அடுத்த கோர்ட்ல ஒண்ணு, அடுத்த கோர்ட்ல ஒண்ணு, மாத்தி மாத்தி ஏன் சொல்றாங்க? ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தான் சொல்றீங்க? தீர்ப்பு சொல்றாங்க. இல்ல ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தானே? இல்ல ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தானே சார்? நான் உதாரணத்துக்காக சொல்றேன். உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். இல்ல அதுதான் அதுக்கு அவங்களுக்கு பூந்தமல்லிக்கு கோர்ட்டு ஒரு முடிவு பண்றது, அந்த முடிவில் அவங்களுக்கு திருப்தி இல்லை, பானுமதிக்கு அது திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகுது, சுப்ரீம் கோர்ட்டில் அவ்வளோ நாள் கழிச்சு அது 6 பேரை மட்டும்தான் தண்டிக்காங்க. இந்த 6 பேரும் இப்போ எல்லாரும் சொல்லி தப்பிச்சு கொண்டு வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு. இதுதான் சட்டம். சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் ஒரு வாதம் ஒரு விளக்கு. அது வந்து யாருக்கு எட்டக்கூடிய அளவில் இருக்கோ அவங்களுக்கு ஜெயிக்கும்.